கடந்த சில வருடங்களாக மீட்டர் கட்டணம் உயர்த்தாததால் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதாக சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒரு சில இடம் தான் அப்படி இருக்கு, மீதி இடம் எல்லா இடமும் அப்படி இல்லை. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பேர் எல்லாமே நடந்துடும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரோடு கண்டிஷன்ஸ் எப்படின்னா, இந்த எலெக்ஷன் டைம் வரப்போ மட்டும் மேல் பூசு வேலை மட்டும் செஞ்சிடறாங்க. அதுக்கு டேக்ஸ் நாங்களும் தான் டேக்ஸ் காட்டுறோம். எங்களுக்கு எந்த வருமானமும் உயர்த்தி தர்ற மாதிரி இல்லை. இப்போ கேஸ் ரேட்டு பார்த்தீங்களா, 84 ரூபா 39 பைசா. இதுவே சிட்டிலேருந்து மப்சல் நம்ம இந்த குரோம்பேட்டை தாம்பரம் போனீங்கன்னா அங்கே 110 ரூபா 120 ரூபா விற்குதுண்ணா. ஒரு பங்குக்கு ஏற்ற இறக்கும் அப்படி இருக்குது. இந்த ஓலா ஊபரும் வந்து எங்களுக்கு எந்த காசு ஏற்றி தர மாட்டுறாங்க. இப்போ எனக்குலாம் வந்து 2 வயசு குழந்தை இருக்குண்ணா. அவங்களுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது, பேசவே முடியல. எதுவும் தலையெழுத்துன்னுட்டு போயிட்டுருக்குறோம். இந்த வாட்டி ஏதாவது ஆட்சி மாற்றம் வந்து ஏதாவது கம்மியாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வருமானமே இல்லை. இப்போ 1000 ரூபாய் கேஸு போட்டாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசும்போது கூட அவ்வளோ எதிர்பார்த்தது அவங்களாலையும் தர முடியல. கேட்டால் என்னப்பா அதிகமாக கேட்குறேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபேமிலியாக வந்து வரோம். பத்தாவதுக்கு எரிபொருளும் வீட்டில் கேஸும் ப்ராப்ளம் ஆகுது, ஆட்டோக்கும் ப்ராப்ளம் ஆகுதுண்ணா. எப்படி தான் வாழ்கிறதுன்னு தெரிலண்ணா. என்ன தான் வெயிலில் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, ஒரு 10 ரூபா யாரும் ஏற்றி கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் மாட்டோம், ஆட்டோக்காரன் ஏங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வியாகுது. எங்கள் பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது 1.5 மணி நேரம் நிற்கிறேன் நான் கேஸுக்கு. வெயிலில் நின்று தான் போடுறேன். ஆனால் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு பாருங்கள் அவங்ககிட்ட, கஷ்டப்பட்டு ஏங்க 10 ரூபா காட்டுற அமௌண்ட் நான் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ரேபிடோகிட்ட கால் பண்ணி கேட்குறோம். அவங்க என்னன்றாங்க, சார் நாங்கள் பார்க்குறோம் சார், ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம், இதுதான் சொல்கிறாங்க. கம்பெனிக்கே கால் பண்ணி கேட்குறோம், ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம் சார் அப்படின்றாங்க. ஆனால் ரீசன் சொல்ல மாட்டுறாங்க. வேசார்பல்லே இல்லைண்ணே கேஸு. வேசார்பல்ல 5 பங்கு தேடிட்டேண்ணே, 5 பங்குலேயும் இல்லைண்ணே. அங்கேருந்து இங்கே வந்து 1.5 மணி நேரம் நின்று போடுறேண்ணே. ரோடெல்லாம் ஒரு சில இடத்துல நல்லா இருக்குது, ஒரு சில இடத்துல நல்லா இல்லை. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. மெயினாக கேஸ் தான் எங்களுக்கு, வேறு எதுவும் கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் தான் ஓட்டுறோம், சேனலில் ஓட்டுறோம், டிமாண்டுக்கு தான் ஓட்டுறோம். நாங்கள் ஓலா ஊப்பர்லாம் போட்டு ஓட்டுறது கிடையாது. இது ஓட்டும் போது நாங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு ஃபுல் பண்ணுறோன்னு வச்சோங்களேன், நாங்கள் ஓட்டுறது தான் பார்ப்போம். அது மாதிரி நம்ம எதுவும் பண்ணுறது எதுவும் பார்க்க முடியாது. சம்பாதிக்கிறது இப்போ சம்பாதிக்கிறது கஷ்டமாகுது. ஃபஸ்ட்னா கேஸ் போட்டால் சம்பாதிப்போம், இப்போ சம்பாதிக்க முடியல. எம்டிஎஸ் சுத்திரம் பாருங்கள், அது எல்லாம் வீணாக போயிடுது. வெள்ளமாக இருக்கிறப்போ வண்டிகள் வாகனம் எல்லாமே பாதிப்பு தான் இருக்குது. போக்குவரத்தும் பாதிப்பு இருக்குது. குறிப்பிட்ட நேரத்தில் வேலைக்கு போக முடியாது. சில நேரங்களில் போலீஸ் நின்று வேலை செய்கிறாங்க, சில நேரங்களில் இல்லை. இதுதான் கொஞ்சம் அந்த வேலை நடந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும். கேஸு தட்டுப்பாடு நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து டைலர்ஸ் ரோடு, பாரிஸ்லேருந்து டைலர்ஸ் ரோடு போனேன். டைலர்ஸ் ரோட்லேருந்து எனக்கு இப்போ வாகனத்துக்கு இப்போ கேஸ் கிடைக்காது. சங்கம் தேட்டரில் பார்த்தா அங்கே வந்து பங்கு கேஸ் இல்லை. இப்போ அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நான் இங்கே வேஸ்ட்டாக சுற்றின்னு வந்திருக்கிறேன். அதுவும் இல்லாத பங்குங்களில் ஒவ்வொரு பங்குங்களில் ஒவ்வொரு ரேட்டு இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்றது தான் தெரியல.